friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கோதுமை தோசை. இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான கோதுமை தோசை ரெசிபி. ஒரு பாரம்பரியமான ரெசிபி. அதாவது முழு கோதுமையை நம்ம அரைச்சு இங்க தோசை செய்றோம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அதை விட ரொம்ப ஹெல்தியானது. நம்ம அப்படியே அந்த முழு கோதுமையை அரைச்சி செய்கிறதால அந்த முழுமையாக நம்மளுக்கு நார்ச்சத்து நிறையா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுங்க. டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பெட்டராக இருக்குங்க. அதாவது கோதுமை மாவை நம்ம கரைச்சி தோசை சுடுறத விட இப்படி கோதுமையை அரைச்சி நம்ம தோசை செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான். அரைச்ச உடனே நம்ம தோசை செய்யலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இந்த தோசைக்கு எல்லா விதமான சட்னி சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்குங்க. பர்டிகுலர்லி கார சட்னி ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது நல்ல ஒரு சுவையான சத்தான சவ் சட்னி. இது இந்த கோதுமை தோசைக்கு நல்ல பொருத்தமாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கங்க. இப்போ நல்ல ஒரு பாரம்பரியமான உணவான கோதுமை தோசை, அதாவது முழு கோதுமையை எப்படி நம்ம அரைச்சி தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபி தான். எங்கள் ஊர் சைடெல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பவுலில் கோதுமையை அளந்தெடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இது வந்து முழு கோதுமை. நம்ம ரேஷனில் வாங்குகிற கோதுமை இல்லை கடைகளில் வாங்குகிற கோதுமை, எந்த கோதுமை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படியே அந்த கோதுமையை ஃபுல்லாக எடுத்து போட்டுருங்க. இங்கே 1 கப்பு அளந்தாச்சு. இன்னொரு கப்பு அளந்து சேர்த்துக்கிறேன். மொத்தம் 2 கப்பு கோதுமை எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நிறைய தண்ணி விட்டு நல்ல ஒரு 3-4 வாட்டினாலும் நல்லா கழுவி எடுக்கணுங்க. கோதுமையில் நிறைய தூசு அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா கழுவி இடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கோதுமையை நம்ம ஊற வைக்க வேண்டாம். நல்லா 3-4 வாட்டி கழுவிட்டு நம்ம உடனே அரைச்சிடலாம். கோதுமையை நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா அந்த கோதுமை மாவு கொஞ்சம் சவ்வாக இருக்கும். தோசைக்கு சரியாக வராதுங்க. ஸோ நம்ம நல்லா கழுவிட்டு உடனே அரைச்சிடலாம். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். பட் கிரைண்டரில் அரைக்கும் போது மாவு நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் இங்கே கிரைண்டரில் தாங்க சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற கோதுமையை இதில் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம கோதுமையை ஊற வைக்கலை, கழுவிட்டு அப்படியே சேர்க்குறோம். 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு மாவு நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக ரெடி ஆயிரும். நீங்கள் இப்போ அதை பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அரைச்சாச்சு. மாவு பாருங்கள் நல்லா அரைப்பட்டு நல்லா ரெடி ஆகுது. இடையில அந்த ஸ்பேட்டெல்லாம் வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. மாவு பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு அரைச்செடுக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு 10-12 நிமிஷம் ஆச்சு. மாவு ஆல்மோஸ்ட் ரெடிங்க. நல்ல இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம உப்பு இதிலே சேர்த்துடலாம். ஸோ 2-3 சுற்றும் போது உப்பு நல்லா கலந்துரும். நான் மாவுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்தாச்சு. ஸோ நல்லா இன்னொரு நிமிஷம் நல்லா அரைப்படட்டும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி. நம்ம இனி கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்ல இட்லி மாவு மாதிரி நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது. அதாங்க, தோசைக்கு மாவு ரெடி. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மாவு பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனடியாக நம்ம தோசை செய்யலாம். ஸோ ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம கோதுமையை ஆட்டி அழகாக மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாவை நம்ம 2 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. அதாவது மாவை அரைச்ச உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. புளிக்க வைக்க வேண்டாம். இப்படி நம்ம முழு கோதுமையை அந்த ஹோல் வீட்டை ஆட்டி நம்ம தோசை செய்யும்போது தோசையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மாவை கரைச்சி செய்கிற தோசையை விடவே இது பெட்டராக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அந்த முழுமையாக அந்த சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமாக முழுமையான அந்த நார்ச்சத்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹெல்தியான தோசை, சிம்பிளான ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாங்க. இங்கே நல்ல சூடான தோசைக்கல்ல இப்போ நான் தோசை மாவை ஊற்றி விடுறேன். இந்த மாவில் நல்லா மெலிசாக சாஃப்டாக நம்ம தோசை செய்யலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் மேலே தோசை மேலே விட்டு நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். நல்ல தோசை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மடித்து எடுக்கணும். அவ்வளோதாங்க, சுவையான கோதுமை தோசை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. நம்ம இங்கே முழு கோதுமையை அரைச்சி தோசை செஞ்சுருக்கோம்.
ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாரம்பரியமான ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு எல்லா விதமான சட்னியும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். நான் இங்கே இன்றைக்கி பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு சவ் சட்னி. இது ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இந்த சவ் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி இந்த ரெசிபி அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க அதுவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த சத்தான சுவையான நல்ல பாரம்பரியமான ரெசிபியான இந்த கோதுமை தோசை ரெசிபி, அதாவது முழு கோதுமையை ஆட்டி செய்கிற கோதுமை தோசையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.